கல்யாண செலவெல்லாம் மொத்தமா எவ்வளோ ஆச்சு என்னங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இனி நாம் ஏதாவது பிந்த உங்க அண்ணனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குதா பார்த்து சொல்லுங்கண்ணே. 2,30,000 மச்சானுக்கு கொடுக்கணுமா? கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா நம்மனால இப்ப கட்ட முடியுமா என்னன்னு தெரியல. எதுக்கா அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். நீ சொல்றது சரிதான். பெரியவனை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது. ஏங்க, அப்புறம் ஏதாவது நம்ம விட்டுட்டோமா? எல்லாம் லிஸ்ட்ல எழுதிட்டோம்ல. என்னப்பா நோட்டுங்க கையுமா உட்காந்துருக்கீங்க? தம்பி வேற புடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க. ஆமா ஜாமி, கணக்கு வழக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. கல்யாண செலவெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கணுமில்ல. நம்ம பிந்த அவங்க அண்ணனுக்கே 2,30,000 பணம் கொடுக்கணும். கல்யாண செலவு ஆளுக்கு பாதி வதி தானே வேஸ்ட்டு. நம்ம பணத்தை கொடுக்கறது தான் நல்லது. சரிம்மா, நான் ஆபீஸ்ல லோன் கேட்டிருக்கேன். அது வந்துச்சுன்னா நாம பிந்து அவங்க அண்ணனுக்கு திருப்பி கொடுத்துடலாம். பெரியவனே, நீ ஒருக்கா வாங்கி கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. அதான் தம்பி பார்த்துட்டான்ல, எல்லாரும் பார்க்கணும்னு என்ன இருக்கு? நான் பார்த்தாலும் அதே கணக்கு தான் வரப்போகுது. அவன் பார்த்தா என்ன, இந்த வீட்டுக்கு மூத்தவன் நீவே. அதனால நீ ஒருக்கா வாங்கி பாரு எல்லாம் சரியா இருக்கான்னு. இந்தாண்ணா, நீயும் பாரு. ஒருத்தருக்கு 2 ஆள் பார்த்தா கணக்கு இன்னும் சரியா வரும்ல. என்னாச்சு? இந்த பொண்ணு மூஞ்சி மாறிடுச்சு. நாம ராகுல்கிட்ட இருந்து வாங்கி கணக்கு பார்க்கறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இது அவனே பார்த்தா நல்லாதான் இருக்கும். ஆனா அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க, நாம் எதுவும் சொல்லவும் முடியாது. என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. என்ன இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? இப்பதான் ராகுலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனும் பொறுப்பா தானே நடந்துக்கிறான். அவன் பார்த்த கணக்கு அவங்க அண்ணன் வாங்கி பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு கஷ்டமா இருக்கு ராகுல். சரி, நீயே பார்த்துட்டு வா. நான் எங்க இருந்தேன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. தேவையில்லாத பிரச்சனைக்கு இது வந்துட போகுது. நம்ம உள்ள போயிடுவோம். பிந்து கோவமா இருக்கா. நம்ம வெண்ணியை விட்டு தான் பேச வைக்கணும். அம்மா, எல்லாம் சரியா இருக்கு. நம்ம பிந்து அவங்க அண்ணனுக்கு மட்டும் 2,30,000 கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நம்ம அரிசியெல்லாம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் கணக்கு முடிச்சாச்சு. மற்றபடி செலவெல்லாம் சின்ன சின்ன செலவு தான். அதெல்லாம் கை செலவு போட்டு தான் பார்த்துருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தனியாக நான் 10,000 போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிந்து அவங்க அண்ணனுக்கு கொடுத்தா சரி, கணக்கு கொஞ்சம் நேராயிடும். சரிப்பா, அதுவும் நல்லதுதான். கடனை கட்டிட்டோம்னா நம்ம ஒரு வழியா அக்கடான்னு உட்காந்துக்கலாம். அத்தை, எல்லாரும் சாப்பிடுங்க. தோசை ஊற்றிருக்கேன், எடுத்துட்டு வரட்டா? சரிம்மா, எல்லாம் சாப்பிடலாம். நீ போய் பிந்துவையும் ராகுலையும் கூட்டிட்டு வாயேன். அவங்களும் எல்லாம் சேர உட்காந்து சாப்பிடலாம். கணக்கு வழக்கெல்லாம் சரியா தான் இருக்கு. இந்த நோட்டை பத்திரமா வைங்க. ஏப்பா பெரியவனே, நாளைக்கு வேற எண்ணெய் தேப்பு இருக்குது. அதுக்கு வேற கொஞ்சம் பணம் செலவாகு. என்னப்பா பண்றது? அம்மா, எண்ணெய் தேப்புக்கு என்கிட்ட கொஞ்சம் செலவுக்கு பணம் இருக்கு. 60,000 இருக்கும்னு நினைக்கிறேன். அது போதும் இல்ல? நீங்க கவலைப்படாதீங்க, ஏதோ ஒன்று பார்த்து பண்ணிக்கலாம். நம்ம சின்னவனா அது எவ்வளோ பொறுப்பா பேசுறான். கல்யாணம் ஆன உடனே அவனுக்கு எவ்வளோ பொறுப்பு வந்துருச்சு. அம்மா, எல்லாம் போக போக சரியாயிடும். அவனும் பொறுப்பா தான் இருந்தான். அது நம்மளுக்கு தான் தெரியலையே என்னமோ. இப்போ உட்காந்து பேசும்போது தானே எல்லாம் தெரியுது. நீ சொல்றது சரிதான்ப்பா. பிந்து, ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? என்னாச்சு? ஏன் நீ கோபமா இருக்க? ராகுல், எனக்கு சங்கடமா இருக்குடா. நீ ஏன் இப்படி இருக்க? அவங்க உங்ககிட்ட கணக்கு பார்க்க நோட்டை கொடுத்துட்டு உங்க அண்ணா வந்தோடனே அப்படி சொன்னோன்னே எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? நீ இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்டா. அவங்களுக்கு உன் மேலேயும் நம்பிக்கை வரணும். உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டல்ல? பெரியவன் வரட்டும் பார்த்துக்கலான்னாங்க. நாளைக்கு அவங்க வாயாலேயே சொல்லணும், சின்னவன் சொன்னா சரின்னு. அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும்டா. ஏய், இதுக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஒருத்தருக்கு 2 பேர் கணக்கு பார்க்கையில கணக்குல ஏதாவது தப்பு இருந்தா சரியாகும். அவ்வளவுதான் பிந்து. நாம எது நடந்தாலும் அதுல இருக்க நல்லதை மட்டும் பார்ப்போமே. டேய், நீ ஈஸியா சொல்லிட்டடா. ஆனா என்னால அப்படி பார்க்க முடியல. அதான் இப்ப என்னோட பிரச்சனையே. நான் எவ்வளோ நாள் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். ஆனா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன் சஞ்சய் இப்படி இருக்கீங்க? ஆனா நீங்க இப்படி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உங்களை யாருக்கும் விட்டு தர மாட்டேன்.
நீங்க என்னோட சஞ்சய், எனக்கு மட்டும்தான். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? என்னோட சஞ்சயை நான் ரசிச்சிட்டு இருக்கேன். போதும், அவர்கிட்ட போய் பேச நான் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீ இப்படியே பார்த்துக்கிட்டே இரு. ஏதோ ஒரு பறவை வந்து கொத்திக்கிட்டு போகுது. அந்த பறவையே நான் தான் சஞ்சயை கொத்திட்டு போறேன். நீ வேணா பார்த்துட்டே இரு. முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஏய் கனி, கனி, ஏய் சஞ்சய், இன்னைக்கு உனக்கு லீவுன்னு சொன்னாங்க. நீ என்ன இங்க இருக்க? அட அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாக்லாம் தீந்து போச்சு, போய் எல்லாம் எடுத்துட்டு வரணும். அதனால தான் சரின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். யார் இந்த பொண்ணு? சஞ்சய் கிட்ட இவ்வளோ க்ளோஸா சஞ்சய் சஞ்சய்னு கூப்பிட்டு பேசுறா. நானே என் ஆளை சஞ்சய்னு கூப்பிட்டதில்ல. ஏய், என்னடி நீ சீரியல்லாம் பார்த்துருக்கியா? சீதாராமன் சீரியல்ல கூட ராம் சார்னு தான் அவங்க ஒய்ஃபை கூப்பிடுறாங்க. அதே மாதிரி தான் நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் சஞ்சய் சார்னு கூப்பிடு. நல்லா இருக்கும்ல? அப்படியா சொல்ற? ஆமாண்டி, நிஜமாதான். அப்பதான் ஒரு பாண்டிங் வரும். சரி, அப்போ பாண்டிங் வரதெல்லாம் இருக்கட்டும். இப்போ யார் இவ? இவ வந்து என் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கா. சரி இரு, உள்ள போய் கேட்டாதானே தெரியும். நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். மேடம், வாங்க மேடம். நீங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்? ஷாலினி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அதனால தான் நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் வேற கஸ்டமர் வந்தா பாருங்க. ஓகே சார். என்னடி, என்ன சொல்றாரு? அவர் க்ளோஸ் ரிலேட்டிவா. நானே பார்த்துக்கிறேன், நீ போ, ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாருடி. இனி நான் உள்ள போக முடியாது. நீ வேணா ஏதாவது கேட்குற மாதிரி போய் உள்ள பார்த்துக்கோ. ராதா, ராதா, ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். ராதா, நான் உங்களை தான் கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். இவங்க என்னோட கசின். நீங்க தான் உங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து கொடுக்கணும். ஓகே சார். கனி, ராதா உங்களோட வருவாங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. மேடம், நீங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்? சாரி, சுடிதார் ஆர் மாடர்ன் ட்ரெஸ் எது பார்க்குறீங்க? நாங்கள் சாரீ தான் பார்க்கணும். சாரியே காட்டுமா? வாங்க மேடம். மேடம், இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. வினி, நான் அந்த சைடு பார்க்குறேன், நீ இங்கேயே பாரு. சரிடி, நீ அங்கே போய் பார்த்துட்டு நான் இங்கே பார்த்துட்டு வரேன். மேடம், இந்த சாரியை பாருங்க மேடம். இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்க கலருக்கு ரொம்ப அழகா சூட் ஆகும். வெனிலா, இங்க பாரு, இந்த சாரி எப்படி இருக்குன்னு. ஏய், ரொம்ப நல்லா இருக்குடி. இது என் தங்கச்சிக்கு கண்டிப்பா சூட் ஆகும். சரி, இதையே எடுத்துக்கிறேன். பிந்து ரொம்ப கொடுத்து வச்சவ. உன்ன மாதிரி அவளுக்கு ஒரு அக்கா கிடைச்சிருக்காங்க பாரு. கனி, கனி, அங்க பாரு சஞ்சய. நீ எடுத்த மாதிரியே சாரி அவனும் எடுத்துட்டு வந்திருக்கான். என்ன சஞ்சய் இது? எதுக்கு நீ இந்த சாரி எடுத்துட்டு வந்த? நீ தான் உங்க அன்னைக்கு பார்க்கறேன்னு சொன்னியா? அதான் நான் பார்த்து எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீ அதே மாதிரி சாரி வச்சிருக்கியே. சரி, நான் இதை கொண்டு போய் வச்சிடுறேன். சஞ்சய் சார், இந்த சாரி எனக்கு. நான் எடுத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சஞ்சய், சஞ்சய், கொடுங்க, அந்த சாரியை நாங்க எடுத்துக்கிறோம். அட பரவாயில்ல விடுங்க. ஒரே கலர்ல 2 சாரி எடுத்து என்ன பண்ண போறீங்க? டிசைன் வேறையா இருந்தா கூட சொல்லலாம். ஒரே டிசைன் தானே, பரவாயில்ல. நீங்க பாருங்க. இல்லாட்டி நானும் பார்த்து ஏதாவது நல்ல சாரியா இருந்தா எனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு வந்து தரேன். சரி சஞ்சய். சஞ்சய் ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல? ஆமா, அவன் ரொம்ப நல்லவன் தான். அவன் மனசுதான் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவர் மனசு எனக்கு மட்டும்தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. அன்னைக்கு இந்த சாரி எடுத்திருக்கேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடி. அப்ப சரி மா, இதை ரெண்டையும் பேக் பண்ணிடுங்க.
ஓகே மேடம். சஞ்சய், நாங்கள் பில் போட்டு அப்படியே கிளம்புறோம். ம் சரி கனி. நீ எப்போ வீட்டுக்கு வர? நம்ம வெளியே எங்களை மீட் பண்ணலாமா? உங்க அண்ணன் அண்ணி எல்லாம் வாங்க. நானும் பிந்து ராகுல் அவங்க அண்ணா அண்ணி எல்லாத்தையும் வர சொல்லுவோம். அது எப்படிடா? வெளியே மீட் பண்ணலாம். எல்லாம் கோவிலுக்கு போலாமா? இல்லை, பீச்சுக்கு போகலாம். ஒரு நாள் போய் சமையல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வருவோமா? ம் சரி. பிந்து ராகுலுக்கு எண்ணெய் தேய்ப்பு முடிட்டோம், அதுக்கப்புறம் போகலாம். ம் சரிடா. சரி, நான் கிளம்புறேன். ம் பிந்து பிந்து கொஞ்சம் சீக்கிரம் வா, அண்ணன் வந்துட்டான் பாரு. என் பையன் வந்துட்டானா? இருங்க, நான் போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வரேன். நான் இப்பதான் ஆரத்தி கரைக்கலான்னு வரலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சீக்கிரம் வா, பையன் மேல வந்துட்டே. நில்லுங்க நில்லுங்க, இப்படி எல்லாம் உள்ள வர முடியாது. ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ள விடுவேன். எதுக்குமா எங்களுக்கெல்லாம் ஆரத்தி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணி, நீங்க சும்மா இருங்க. எவ்வளோ நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, ஆரத்தி எடுக்காம வீட்டுக்குள்ள விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு காலையில் நேரமே எந்திரிச்சு எல்லாம் கிளம்பி வந்திருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமல்ல, அப்புறம் உட்காந்து வேசினா கூட கிடக்குது. உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு இருந்த சலுப்பெல்லாம் போயிடுச்சுப்பா. நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன்ப்பா, இனிமே இங்கே தான் வேலை. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இவ்வளோ நாள் நீ எல்லாம் இல்லாம எப்படி இருந்து தெரியுமா? இனிமே ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ம் ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் இனிமேல் நம்ம எல்லாரும். இருங்க வரேன். எங்க போறா? எனக்கு எப்படி தெரியும்? வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். அண்ணி, உங்களுக்காக இந்த gift ஓபன் பண்ணி பாருங்க. என்ன அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா gift? ரொம்ப நல்லா இருக்கு கனி. ஏங்க, காஃபி கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் இங்க வாயேன். எதுக்கு? எதா இருந்தாலும் அங்கேயே நின்று சொல்லுங்க. ஓ, அப்ப நீ வரமாட்டல்ல? இரு, நானே வரேன். ஐயோ, என்னால முடியாதுப்பா, நான் போறேன். இரு உன்ன. ஏங்க, என்னங்க விளையாட்டு? முதல்ல என்னை இறக்கி விடுங்க. டாக்டர் என்ன சொன்னாருன்னு மறந்துட்டியா? உன்னை எந்த வேலையும் செய்ய விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ம் காஃபி டீ வேணும்னா நான் என்ன பண்ண முடியும்? சமையல்ல இருந்து எல்லாம் நான் தானே பார்க்கணும். உங்க அம்மாக்கு வயசாயிடுச்சு, அவங்க போய் கிச்சன்ல எவ்வளோ நான் நின்று செய்வாங்க? அதுக்கு நீ எல்லா வேலையும் தூக்கி போட்டு செஞ்சுட்டு இருப்பியா? என்ன நீ இப்படி இருக்க தேனு? நீங்க முதல்ல என்னை இறக்கி விடுங்க. யாராவது வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? அடி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? முதல்ல அவளை இறக்கி விடு. அப்படி சொல்லுங்க அத்தை, என்னை இறக்கியே விட மாட்டேங்கிறாரு. ஏய், என்னடி எங்க அம்மாட்ட என்ன போட்டு விடுறியா என்ன? அப்பவும் நான் உன்னை இறக்கி விட மாட்டேன். உங்ககிட்ட தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கிற. என்ன குசு குசுன்னு அவகிட்ட பேசிட்டு இருக்கிற? முதல்ல அவளை இறக்கி விடு. அம்மா, இவளை டாக்டர் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவ ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கா, அதான் தூக்கி வச்சுக்கிட்ட. இன்னி எப்படி என்ன வேலை செய்வா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டா. நீ முதல்ல இறக்கி விடு. இறக்கி விடுங்க, அதான் அத்தை சொல்றாங்கல்ல. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை இறக்கி விட மாட்டேன். வா. நாமெல்லாம் 2 உள்ளே பெத்து வளர்த்தி இருக்கிறோம். இவ ஒத்த பிள்ளைய பெத்து கொடுக்கறதுக்குள்ள என் பையன் இப்பவே அவ்வேச்சு கேட்டுக்கிட்டு திடீரே. நீ புள்ள உறந்ததுன்னா என்ன பண்ணுவான்னு தெரியலையே.